இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு எதையும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். ஒரு பெரிய கிராமத்தில் நிறைய பேர் விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஊரில் ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வாழ்ந்து வராங்க. அந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே குதிரை வண்டியில் தான் போவாங்க. அந்த குதிரை வண்டியை வச்சிருக்கவங்க தான் அந்த வயசானவரும் அந்த பையனும். அப்படி குதிரை ஓட்டி வர வருமானத்துல தான் இவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே டவுனுக்கு போறதுக்கு இவங்க கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குதிரை காணாம போயிடுச்சு. அந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு போறதுக்காக குதிரை வண்டியை தேடி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் குதிரை இல்ல, காணாம போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி தான் கிடைச்சது. அதனால அங்க இருந்தவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அச்சிச்சோ, பெரியவர் குதிரையை வச்சுதானே பொழைச்சிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அதுவும் காணாம போயிடுச்சுன்னா என்ன செய்வாரு, அவர்கிட்டே கேட்டு பார்த்தாதான் தெரியும். இப்படி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருவர் பெரியவர்கிட்ட போய், ஐயா, இவ்வளவு நாள் நீங்க குதிரையை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப உங்க குதிரை இல்லாம போயிடுச்சு, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன நன்மை இருக்க போகுது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாரே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த 2-3 நாள்ல அந்த குதிரை இன்னொரு குதிரைய கூப்பிட்டுக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்ப அந்த பெரியவர் குதிரைய பார்த்து, வா வா, வந்துட்டியா, நீ வருவன்னு எனக்கு தெரியும், இது யாரு, உன்னுடைய நண்பனா அப்படின்னு இயல்பாவே கேட்டாரு. அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் குதிரை வந்த செய்தியை கேட்டு திரும்பவும் டவுனுக்கு போறதுக்காக வந்தாங்க. அப்ப வந்தவங்கள சில பேர், ஐயா, உங்களுக்கு 2 குதிரை வந்துருச்சு, இனிமே சந்தோஷம் தானே, உங்க வருமானமும் பெருகிடுச்சு, இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நல்லா சாப்பிட போறீங்க, நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க, எங்களை மாதிரி வெயில்ல காய தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர், நடக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு நன்மைக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த வயசானவரோட பையன் குதிரையை எடுத்துக்கிட்டு டவுன் பக்கம் போனான். அந்த காட்டுல இருந்து ஓடி வந்த இன்னொரு குதிரை அவனை காட்டு பக்கமா கொண்டு போய் தள்ளி விட்டுடுச்சு. அதனால அந்த பையனோட கால் உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பையனை பார்க்க வந்தாங்க. அதுல ஒருவர் பெரியவரை பார்த்து, ஐயா, அந்த முரட்டுத்தனமான குதிரை உங்க பையனை கீழே தள்ளி காலை உடைச்சிருச்சு, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர், நடக்கக்கூடிய எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ஊர் மக்கள், ச்சே, இந்த ஆள் ஒரு லூசா இருப்பாரு போல, எப்ப பாரு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, பையனோட கால் உடைஞ்சிருக்கு, அதுக்கு வருத்தப்படுறாரா அப்படின்னு பேசிக்கிட்டு திரும்பி போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்த மன்னன் போருக்கு போறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பையனையும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சிருந்தான். ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. அதனால அவங்களோட பிள்ளைங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அரசன் தன்னோட ஆட்களை அனுப்பி ஊர் மக்கள்ல இருக்கக்கூடிய பசங்களை எல்லாரையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். அரசனோட ஆட்கள் எல்லா பசங்களையுமே அவங்களாவே வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க. கடைசியா அரசனோட ஆட்கள் அந்த பெரியவர் வீட்டுக்கும் வந்தாங்க. அவரோட மகனை பார்த்துட்டு, கால் ஊனமா இருக்கிறதுனால இந்த பையன் தகுதி உடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் மறுபடியும் பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு, உங்க பையன் ஊனமா இருந்ததுனால வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க பசங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பெரியவர், நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஊர் மக்களுக்கு அப்பதான் புரிய வந்தது, நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த பெரியவர் மாதிரி நமக்கு எதையும் ஏத்துக்க கூடிய பக்குவம் இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமோ கஷ்டமோ பெருசா தெரியாது.